அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் கடைசி பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரதோஷ விரதம் சிவபக்தர்களுக்கு மிக முக்கியமான விரத தினமாகும். மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக அதிகமான சிவபக்தர்களால் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதமாகும். இது சில குறிப்பிட்ட மாதங்கள் மற்றும் கிழமைகளில் இணைந்து வரும்போதும் கூடுதல் சிறப்பை பெறுகிறது. முக்கியமாக இந்த சித்திரை மாத தேய்பிறையில் மாபெரும் சிறப்பு மிக்க இறுதியாக வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் மாபெரும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. முக்கியமாக இதனை முக்கியத்துவம் வாய்ந்த பிரதோஷம் என்று சொல்வதுண்டு. முக்கியத்துவம் புரிந்த இந்த பிரதோஷ நாட்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் நாம் சிவபெருமான் வழங்குவார். பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். அனைத்து வகையான தோஷங்கள் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷத்தை தரக்கூடிய பிரதோஷ விரதமாகும். பிரதோஷம் ஒன்று விரதமிருந்து மாலையில் சிவன் கோவில்களில் நடைபெறும் சிவபூஜையில் கலந்து கொள்வதனால் சிவபெருமானின் பரிபூரண அவருடைய அருள் பெற முடியும். எவர் ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் மேற்கொள்கின்றனர்களோ அவர்களுக்கு சிவலோக பதவியும் சிவ பதத்தையும் அடையும் பெரும் பேறு கிடைக்குமென புராணங்கள் கூறுகின்றன. பூலோக வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கும் வாழ்க்கைக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தேவையானதுதான் சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும். ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில் தேய்பிறை மற்றும் மலர்பிறை மற்றும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் சிவபெருமான் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையில் தாண்டவம் ஆடுவதாக ஐதீகமாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பதும் வழிபடுவதும் பல்வேறு நன்மைகளை தரும். இந்த நேரத்தில் அனைத்து தேவர்களுக்கும் சிவபெருமானை வழிபட ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கையாகும். இந்த நேரங்களில் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் 30 தேவர்களின் அருளும் ஆசியும் கிடைக்குமாம். இதனாலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் என நம்பப்படுகிறது. பிரதோஷ தரிசனம் செய்வதனால் நமது பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், குறிப்பாக சனி தோஷம், ராகு கேது தோஷங்கள் விலகும், சகல நன்மைகளும் உண்டாகும், மகிழ்ச்சி பெருகும், கடன் தொல்லைகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். தொடர்ச்சியாக பிரதோஷ விரதத்தை மேற்கொள்வதனால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் சூரியனால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் வழிபட நல்லது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் உகந்தது. சந்திர திசை நடப்பவர்கள் அல்லது சந்திரன் பலவீனமாக உள்ளவர்கள் வழிபடுவது இதற்கு ஏற்றது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், மன வலிமை பெருகும். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக விளங்குகிறது. செவ்வாய் பிரதோஷம் என்னவென்றால், செவ்வாய் திசை நடப்பவர்கள் அல்லது செவ்வாயால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் வழிபடலாம். கடன் தொல்லைகள் நீங்கும், பித்ருதோஷம் விலகும். புதன்கிழமை பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் அல்லது புதனால் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளவர்கள் வழிபட நல்லது. கல்வி சிறக்கும், அறிவு வளரும், புத்திர பேறு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வியாழக்கிழமை பிரதோஷம் குருவால் ஏற்படும் நன்மைகளை பெறவும் குருவருள் மற்றும் திருவருள் கைகூட வழிபடலாம். வெள்ளி பிரதோஷம் எதிர்பார்ப்புகள் நீங்கும், சுபிட்சம் உண்டாகும். சனி பிரதோஷம் இது மகா பிரதோஷமாகும். அனைத்து பிரதோஷங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் சனி பிரதோஷம். இந்த நாளில் சிவபெருமானை தரிசித்தனால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். இந்திரனுக்கு நிகரான செல்வமும் புகழும் கிடைக்கும். பிறப்பே இல்லாத முக்தி அளிக்கும் வல்லமை வாய்ந்தது. அடுத்ததாக 3 தோஷங்கள், அதாவது 3 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலான 3 தெய்வங்களையும் பார்ப்பதற்கு சமமாகும். 5 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும்.
7 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 11 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புதிய தெம்பு கூடும். 13 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் நினைத்த காரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறும். 21 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். 33 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம். 77 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் யுத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும். 108 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகும். 121 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் அடுத்து ஜென்மம் கிடையாது. 1008 பிரதோஷங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமமாக இந்த இடத்தில் புலனாகிறது. பிரதோஷ தினத்தில் காலையில் நீராடி சிவநாமங்களையோ ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தையோ ஜபிக்கலாம். நேரம் இருந்தால் சிவபுராணம் படிக்கலாம். மாலை பிரதோஷ நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரங்கள் சிவன் பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நந்திய பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பின்னர் சோமசூக்த பக்ஷம், அதாவது நந்தியை சுற்றி வலம் வருவது செய்து சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சித்து வழிபடலாம். நம் குறைகள் அனைத்தையும் மனமுருக வேண்டி விரதத்தை முடித்து இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு செயல்பட வேண்டும். மிக முக்கியமான இந்த விரத நாட்களில் எவர் ஒருவர் அனைத்து விதமான கஷ்டங்களையும் மறந்து சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுகின்றனர்களோ அவருக்குத்தான் அனைத்தும் கிடைக்கும். இயன்றவரை இன்றைய நாட்களில் அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். பிரதோஷ விரதம் இருப்பதற்கு முன்பு அதிகாலையிலே எழுந்து ஓம் கணபதியை வணங்கிவிட்டு அதன் பிறகு பிரதோஷ விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.